வணக்கம் நண்பர்களே. நாம் தற்போது 2023 2026 ஆண்டு வரை நடக்க இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் போது மேச ராசிக்கு எப்படியான பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கும் உங்களை சீண்டினால் நீங்கள் எரிமலையை பொங்கி எழுவீர்கள். எவ்வளவு நேரம் பேசினாலும் கொள்கை குறிக்கோளை விட்டு நீங்கள் விலக மாட்டீர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்து உத்தியோகங்களில் பிரச்சனைகளையும் புதிய முயற்சிகளில் முட்டுக்கட்டைகளையும் கொடுத்து வந்த சனி பகவான் இப்போது திருக்கணித பஞ்சாங்கப்படி 17/1/2023 முதல் 29/3/2025 வரை உள்ள காலகட்டங்களில் லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வதால் இனி எதிலும் உங்கள் கை ஓங்கும். சோர்ந்திருந்த நீங்கள் இனி சுறுசுறுப்பாவீர்கள். மனம் தெளிவடைவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களை தேடி வரும். எதிலும் தங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். குழந்தையில்லாத தம்பதியினருக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனைவி வெளியில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். சகோதரர்கள் தங்களை நெருங்கி வருவார்கள். அரசாங்க அதிகாரிகளால் உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் தங்களுக்கான வேலைப்பளு சற்று குறையும். நீங்கள் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். சனி பகவான் உங்களின் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் தங்களின் பிள்ளைகளின் போக்கில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துங்கள். படிப்பு உத்தியோகத்தின் பொருட்டு தங்கள் பிள்ளைகளை நீங்கள் பிரிய வேண்டி வரும். குடும்பத்தினரிடம் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வது நல்லது. சனி பகவான் உங்களின் 8ஆம் வீட்டை பார்ப்பதால் அயல்நாட்டு பயணம் தங்களுக்கு சாதகமாக அமையும். உங்கள் ராசிநாதனும் செவ்வாய் பகவானும் அவிட்டம் நட்சத்திரத்தில் 17/1/2023 முதல் 14/3/2023 வரை மற்றும் 13/10/2023 முதல் 24/11/2023 வரை சனி பகவான் செல்வதால் இந்த காலகட்டத்தில் சற்று உடல்நலத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. சனி பகவான் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தங்களுக்கு நன்மையான காலமாகவே அமைய இருக்கின்றது. நீங்கள் சிவாலய வழிபாடும் நவகிரக சனி வழிபாடும் செய்வது தங்களுக்கு நன்மையாக அமையும். நன்றி மேசராசி என்பர்களே. தங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.